கோயிலுக்கு வந்திருக்கோம். என்ன செல்ல குட்டிகளா பண்றீங்க? சாமி கும்பிட வந்திருக்கோம் குலதெய்வத்து கோயிலுக்கு. நல்லா இருக்கீங்களா? யார் யார் வந்திருக்கோம் கோயிலுக்கு? யார் எல்லாம் எங்க ஃபேமிலி பூரா வந்திருக்கிறோம். காட்டுறோம். இது வந்து குலதெய்வம் கோயில் இல்ல, இது கருப்பர் கோயில். சரி, ஓகே. கருப்பர் ஐயனார் கோயில். அவ்வளோதானே. திருச்சியில இருந்து நிறைய பேர் வராங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எங்கள் குலசாமி கிராமத்தில் உள்ள ஒரு கருப்பர் கோயில். சரியா, எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது. எங்கள் அம்மா வீட்டு வழியில் உள்ள குலசாமி கோயில். நம்ம போயிட்டு சாமி ஃபஸ்ட்டு அந்த கோயிலில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே பூஜை இது பண்ணிவிட்டு கோழி பூஜையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வியூலாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அழகான வியூ கிராமத்தில். இது வந்து ஐயனார் கோயில். எல்லாரும் சாமி கும்பிட்டுக்குங்க. நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன் வியூலாம். இது வந்து இங்கே ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் சூப்பராக இருக்கும். இது ஒரு கருப்பு சாமி. எல்லாரும் கும்பிட்டுக்குங்க. உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன். சூப்பராக இருக்கா? வியூ நல்லா இருக்கும். நீங்களும் எல்லாரும் சாமி கும்பிட்டுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். நானும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அங்கே வந்து எங்கள் அப்பா, எங்கள் மாமா, எங்கள் அம்மா எல்லாருக்கும் வந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க. திருச்சியிலேருந்து அவங்க ஒருத்தவங்க வரணும், ரிலேஷன் எல்லோரும் வரோம். எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து கோழி பூஜை பண்ண போகிறோம். ஸோ அதனால் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்தோன்னே போயிட்டு சாமி கும்பிடலாம். ஓகே, எல்லோரும் ஃபேமிலி வந்துட்டாங்க. கோயில் என்ட்ரானோன்னே இந்த குதிரை அழகாக சூப்பராக இருந்துச்சு, க்யூட்டாக. முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பாருங்கள். ஸோ வந்து அந்த சாமி கும்பிட்ற இடத்துல அந்தளவுக்கு கிளியராக இல்லை. எல்லா ஃபேமிலியும் வந்து சாமி கும்பிட்றாங்க. நீங்களும் வந்து நல்லா சாமி கும்பிட்டுக்குங்க. அப்புறம் அந்த கோயிலே இருக்கிறது பக்கத்தில் ஒரு காளியம்மன் கோயில் இருந்துச்சு. அதெல்லாம் எல்லோரும் ஃபேமிலி எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் தொட்டு கும்பிட சொன்னாங்க. தாம்பலத்தில் தொட்டு கும்பிட்டுட்டு அதோட நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். அம்மாவும் அப்பாவும் வந்து பைக்கில் வருவாங்க. மாமா நானும் இன்னொரு பைக்கில் போயிட்டுருந்தோம். இந்த கோயில் வந்து எப்படின்னா கம்மாய்கிட்ட தான் இருக்குது. அந்த கோயிலோட கோபுரம் தான் நான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். நீங்களும் பாருங்கள். ஸோ வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்டுக்குங்க. அடுத்து வந்து இந்த சைடு வந்து கம்மாய்க்கு நடுவில் ரோடு, இந்த சைடு கம்மா, இந்த சைடு காடு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு வியூ. நல்லா இருக்கே, உங்களுக்கும் காமிச்சா பிடிக்குமே அப்படின்னு எல்லாருக்கும் நான் காமிச்சேன். நீங்களும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நான் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கோயில், அழகாக ஒரு கோயில் அந்த கம்மாய்க்கு பக்கத்தில் தெரிஞ்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதனால் சரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையுமே காமிக்கலாம். பீஸ்லாம் குளிக்கிறாங்க. இப்போ என் புளியங்காய் பிச்சு கொடுத்தேன். வந்து என்னோட சிஸ்டர், எங்கள் சித்தி பொண்ணு இன்னொருத்தி இருப்பா, அவள் இன்னைக்கு வரல. ஸோ வந்து இவங்கெல்லாம் எங்கள் அத்தை பசங்க. ஆனால் அவங்க எனக்கு அழகாக தாமரை குளத்தில் வந்து எங்கள் அத்தை பையன் வந்து எனக்கு தாமரை பூ பிடிங்கி கொடுத்தான். ரொம்ப வேறு லெவலாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து தாமரை குளத்துக்குள்ளே போயிட்டு எங்கள் அத்தை பசங்க பிடிங்கி நான் ஃபஸ்ட்டு இது பண்ணேன். செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் கோயிலில் வந்து குலசாமி கோயிலில் வந்து அபிஷேகம் நடந்துச்சு. ஸோ அது வந்து அந்தளவுக்கு கிளியராலாம் இருக்காது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். நீங்களும் நல்லா கும்பிட்டுக்கங்க. ரொம்ப பவர்ஃபுல்லு சாமி. ஃபேமிலியெலாம் உட்காந்து சாமி போட்டிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லோரையும் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் சாமிக்கு வந்து பூஜை விளக்காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, தீபம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டோம். இது வந்து நியூ சாமி. ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து பழைய சாமி. நீங்களும் கும்பிட்டுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக சாமி. இப்போ பார்க்க போகிறது தான் இது வந்து பழைய சாமி. ஸோ இது வந்து கருப்பு சாமி. சாமியெல்லாம் கும்பிட்டு சுற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து புளிசோறும் பொங்கலும் சாப்பிட போகிறோம். கோயிலுக்கு வந்துருக்கோம். புளிசோறு, பொங்கல், இட்லி, சட்னி எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் வயக்காட்டுக்கு போனோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அந்த கிணறுல வந்து பசங்க எல்லாருமே குளிக்க போனாங்க.
அத்தை பசங்க எல்லாருமே. ஸோ எனக்கெலாம் நீச்சல் எதுவும் அந்தளவுக்கு பெருசாலாம் எதுவுமே தெரியாது. அந்த வயல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. நானே தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் பார்க்குறேன். இந்த கிணறு பார்த்துருக்கேன், பட் டிவியில் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஆனால் ரியலாக நான் இப்போ தான் வந்து பக்கத்தில் வந்து சூப்பராக ஜாலியாக வந்து நான் பார்த்தேன். நீங்களும் பாருங்கள். அப்புறம் எங்கள் அத்தை பசங்க மேலேருந்து குதிக்கிறான். எனக்கு பயமாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்குலாம் நீச்சல் தெரியறதுனால தைரியமாக எல்லாம் குதிக்க ஆரம்பித்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க. நம்மளுக்கு நீச்சல்லாம் தெரியாதா, அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. சரி நம்மளால் நீச்சல் தான் தெரியலை, நம்ம போய் படியிலையாவது போய் நிற்போம் அப்படின்ட்டு அவங்க பண்ணுற சேட்டைகள்லாம் உட்காந்துட்டு ரசிச்சுட்டு இருந்தேன். நீச்சல் தெரிந்தாலும் நம்மளும் குதிக்கலாம், வேறு என்ன பண்ணுறது, படியில் தான் நிற்க முடியும். அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கும் ஆசை கொஞ்சம் கீழே இறங்கலாம் அப்படின்னு ஆசை. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை பையன் தான் ஒரு ஸ்டெப்பாக கையை பிடிச்சி பைய இறங்கு, கீழே தண்ணி வரைக்கும் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தான். எனக்கு ஆனால் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு கிணறு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் போது. அதுக்கப்புறம் சேஃபாக உட்கார வச்சுட்டு சும்மா தண்ணியில் உட்காந்துட்டு விளாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி அப்படியே இவங்க விளையாடுறது எல்லாத்தையும் குதிக்கிறதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் உட்காந்து ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கெலாம் வந்துட்டோம். எல்லோரும் சமைச்சிட்டு இருந்தாங்க, நாங்கள் எல்லோரும் உட்காந்து. இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். எங்கள் அத்தை பையன், என் சிஸ்டர், அதுக்கப்புறம் இன்னொரு அத்தை பையன். ஒரு ஹாய் சொல்கிறான். அப்படி ஒரு ஹாய் சொல்லு மதி, ஒரு ஹாய் சொல்லு மதி. நீ சொல்ல மாட்டேன்னு தெரியும், மூடு. ஐயோ சிவன் கோயிலுக்கு போகிறோமா? ஐயோ காப்பிரைட் ஓடுமேடா. சரி கட் பண்ணிக்கோ, அழகத்தாண்டா இருக்க, ஹீரோ மாதிரி இருக்கடா. வீடியோ எடுத்துட்டே வரியா? ஆமா, கட் பண்ணி இது பண்ணிக்கோ. ஐயப்போ ஐயப்ப சரணம். ஹாய் பிரியா ஆண்டி. இப்போ போடுங்க ஆண்டி இந்த வீடியோவை. நான் மியூட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு வாய்ஸ் கொடுத்துருவேன். என்ன வாய்ஸ் கொடுப்ப? கமெண்ட்ல போடுவோம் பிரியாணி #பிரியாணி பிரியங்கா ஆண்டி. இப்போ போடு வாய்ஸ். கொஞ்சம் டீசெண்டா பேசண்டா. உண்மையை சொல்றது அப்படிதான் இருக்கும். சூப்பரா இருக்குடா. இது என்ன கோயில்? சிவன் கோயிலா? இங்க பாரு, அந்த சாப்பிட்டு வந்து அந்த சாமி வந்து இந்த பெருமையை இப்ப சொல்லலாம். எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு எல்லாருமே சிங்கிளாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த அழுங்குறை குழுங்குறை சாங்கில் வந்து தர்பூசணியோடு சாப்பிடுவாங்கள்ல, அந்த ஷூட் வந்து இந்த சிவன் கோயிலில் தான் எடுத்தாங்களாம். ஸோ வந்து எனக்கு தெரியாது, என் சித்தி பொண்ணு சொல்லி தான் தெரியும். அப்புறம் அதோட பிளேஸ் வந்து இதுதான். கோயில் க்ளோஸாக இருந்தனால ஸோ வந்து என்னால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த பிளேஸில் தான் எடுத்திருக்காங்க. அதோட நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து கால் பண்ணிட்டாங்க டைம் ஆச்சுன்னு. அப்புறம் எங்கள் சித்தி பொண்ணு பின்னாடி நாய்க்குட்டி அழகாக க்யூட்டாக போயிட்டு நாங்கள் வீட்டு சாமி கும்பிடணும் அப்படின்னு கிளம்பிட்டோம். அப்புறம் வீட்டு சாமி எல்லோரும் கும்பிட்டுட்டு இருந்தோம். நீங்களும் கும்பிட்டுக்குங்க. ஸோ அதோட நாங்கள் மறுபடியும் கோயிலுக்கு போகும்போது என்ட்ராகும் போது அழகாக க்யூட்டாக ஒரு ஐயர் இருந்தார். ரொம்ப க்யூட்டாக இருந்தார், வெக்கப்பட்டுகிட்டே இருந்தார். நானும் அவனை வளைச்சி கவர் பண்ணேன். வெக்கப்பட்டுகிட்டே ஓடிக்கிட்டே இருந்தான் அங்கிட்டும் இங்கிட்டும். செம்ம க்யூட்டாக இருந்தான். அதுக்கப்புறம் சரின்ட்டு கோயிலில் பார்த்தா அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு திரையெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தீபம்லாம் காட்டினாங்க. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கோழி சூப்பு, அப்புறம் சிக்கன், முட்டை எல்லாம் சாப்பிட்டோம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.